தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 6/3/2015 வெள்ளிக்கிழமை பூரம் நட்சத்திரம் காலை 11:36 வரை, பிறகு உத்தரம் நட்சத்திரம். வெள்ளிக்கிழமை என்றாலே இலக்குமியை வழிபட வேண்டும் என்று எல்லோரும் சிவாலயத்திற்கு செல்வார்கள். மகாலட்சுமியை வழிபடுவார்கள். அள்ளி கொடுக்கும் ஆற்றல் பெற்ற வெள்ளி சுக்கிர வேந்தே என்பார்கள். எனவே அந்த லட்சுமியை பற்றி சொல்கிற பொழுது கண்ணதாசன் எங்கள் ஊருக்கு வந்தபோது ஒரு கதை சொன்னார். திருமாலுக்கு ஒரு நாள் ஒரு பிரச்சனை வந்துவிட்டது. திருமாலோடு பக்கத்திலே ஒரு பக்கம் ஸ்ரீதேவி, ஒரு பக்கம் மூதேவி, 2 பேரும் இருந்தார்கள். 2 பேரும் ஒரே நேரத்தில் எங்களிலே யார் அழகாக இருக்கிறோம்னு திருமால்கிட்ட கேட்டாங்க. எப்போவுமே 2 பெண்கள் ஒரே நேரத்தில் நம்மகிட்ட கேட்டால் பஞ்சாயத்து பண்ணுறவரால் சொல்ல இயலாது. அவர் அழகாக இருக்கான்னு சொல்லி சொன்னால் இந்த பொண்ணு கோச்சுக்கும், இந்த பொண்ணு அழகாக இருக்கான்னு சொன்னால் அந்த பொண்ணு வருத்தப்படும். ஆகையினாலே திருமால் சிக்கலில் மாட்டிக்கொண்டார். உடனே மூதேவியையும் பார்த்தார், ஸ்ரீதேவியையும் பார்த்தார், முழுமையாக பார்த்தார். 2 பேரும் மீண்டும் கேட்டாங்க, எங்கள் 2 பேரில் யார் அழகு, நீங்கள் சொல்லணும் அப்படின்ட்டாங்க. அப்போ திருமால் ரொம்ப கெட்டிக்கார். எப்போவுமே இறைவன் மிகப்பெரியவன் என்று சொல்வார்கள். அவர் என்ன சொன்னார், 2 பேரையும் நீ என்னை நோக்கி நடந்து வாங்க அப்படின்னார். அந்த நடந்து வந்தபோது அந்த அழகை பார்த்தார். திரும்ப பின்னோக்கி திரும்பி நீங்கள் வெளியில் போங்க அப்படின்னார். 2 பேருமே பின்னாடி போனாங்க. பின்னாடி போய் வெளியில் போயிட்டாங்க. மறுபடியும் மீண்டும் வர சொன்னார். அப்போ சொன்னார், ஸ்ரீதேவியை பார்த்து, நீ வருகின்ற பொழுது அழகாக இருக்கிறாய், மூதேவி நீ போகின்ற போது அழகாக இருக்கிறாய்னார். அது இரட்டை அர்த்தத்தில் இருக்கிறது. ஸ்ரீதேவி நம் இல்லத்திற்கு வந்தால் நம்முடைய வாழ்க்கை வளமாக இருக்கும், வாழ்க்கை அழகாக இருக்கும். ஏனென்றால் செல்வ வளம் பெருகும். மூதேவி நம்மை விட்டு சென்றால் சென்றவுடனே நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். எனவே ஸ்ரீதேவி வருகின்ற பொழுது அழகாக இருக்கிறாள், மூதேவி விட்டு செல்கின்ற போது அழகாக இருக்கிறாள் என்று அவர் சொன்னார். பொதுவாக இந்த இலக்குமிக்கு படிக்கின்ற பொழுது எல்லா பாடல்களையும் நம்ம படிக்கிறோம். இலக்குமிக்கு மட்டும் சமயமாலை படிக்க வேண்டும். சமயத்தில் கை கொடுப்பதற்காக எழுதுவது சமயமாலை. அதிலே நாம் என்ன சொல்ல வேண்டும் என்றால், நெஞ்சிற்கவலையெல்லாம் நிழல் போல தொடர்ந்ததனால் தஞ்சமென உன்னை அடைந்தேன் தாமரை மேல் நிற்பவளே, அஞ்சாது வரங்கொடுக்கும் அழகு மகா லட்சுமியே, பஞ்சமலர் மீதிருந்து வருவாய் இது சமயம் என்று சொல்லி வர வேண்டும் என்று சொல்லி நாம் படித்தால், சமயமாலை படித்தால் சமயத்தில் கை கொடுப்பவள் இலக்குமி. அந்த இலக்குமி படத்தை வீட்டில் எப்படி வைத்துக்கொள்ள வேண்டும்னா, இப்போ வைபோகலட்சுமின்னு படம் வந்திருக்கு, பச்சை ஆடை கட்டி. அது ஒரு காலடி எடுத்து வருவது போல இருக்கும். பல வீடுகளிலே அந்த படம் இருக்குது. பல வீட்டு பூஜை ரூமே என்னை பார்க்க சொல்லுவாங்க. அதில் பல பேர் பல மாதிரி படங்கள் வைத்திருப்பார்கள். சில படங்கள் நமக்கு வாழ்க்கை தேவைக்கு உதவுவதாக இருக்கிற படங்களாக இருக்கும். பொதுவாக இலக்குமி படத்தை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, வீட்டுக்கு உள்பகுதிகளை பார்த்து வைத்துக்கொள்ள வேண்டும். பணம் நமக்குத்தான் தெரிய வேண்டும். அதனாலே உள்ளே நோக்கி காலடி எடுத்து வைக்கும் இலக்குமி படம் வைத்து கொண்டால் இலக்குமி காலெடுத்து வைப்பாள். அதே நேரத்திலே கல்வி அறிவு உலகத்துக்கெல்லாம் தெரிய வேண்டும். சரஸ்வதி படம் வைக்கின்ற பொழுது அது வீதியை பார்க்கும் விதத்தில், வெளியிலே பார்க்கும் விதத்திலே உள்ளே நாம் மாட்டி வைக்கலாம். சரி, முன்னோர் படத்தை எப்படி வைத்துக் கொள்வதுன்னு ரொம்ப பேர் எங்கிட்ட கேட்பாங்க. முன்னோர் படத்துக்கு என்று தனியாக ஒரு இடம் வைக்க வேண்டும். ஒரு செல்ஃபில் எல்லா படமும் வச்சு கும்பிடுறோம். முன்னோர்களுக்குன்னு ஒரு தட்டு ஒதுக்கி வைத்து விட வேண்டும். அங்கே முன்னோர்களை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். அவருடைய முக்கியமான அந்த திதிகளை அதில் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மாதம் வருகிற திதியிலும் வழிபாடுகள் நாம் செய்து கொள்ளலாம். இப்படி முன்னோர் வழிபாடும் வேண்டும். இதே போல் இந்த தெய்வ வழிபாடுகளும் நமக்கு இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இன்றைக்கு வெள்ளி என்பதால் மகாலட்சுமியை வழிபட்டால் வாழ்க்கையில் செல்வச்செழிப்போடு வாழ்க்கை நடத்தலாம் என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, வாசலை திறந்து வைத்து வரும் விருந்தை உபசரிக்கின்ற நாள். இன்று விருந்தாளிகள் உங்கள் இல்லம் தேடி வரலாம். வருமானம் போதுமானதாக இருக்கும். வளர்ச்சி கூடுவதற்கு என்னென்ன வகைகளை கையாளலாமோ அதையெல்லாம் நீங்கள் கையாளப் போகின்றீர்கள். நட்பால் நல்ல காரியம் நடைபெறும். மாலை நேரத்தில் பயணத்தால் பலன் உண்டு. ரிஷபராசி நேயர்களே, வசைப்பாடியவர்கள் வாழ்த்து பாடும் நாள். உங்களை விட்டு விலகிச் சென்று உங்கள் மீது வசைப்பாடியவர்களெல்லாம் இன்று வாழ்த்து பாடப் போகின்றார்கள். வளர்ச்சி எதிர்பார்த்தபடியே வந்து சேரும். புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. தொழில் முன்னேற்றமும் உண்டு. மிதுனராசி நேயர்களே, மதியத்திற்கு மேல் மகிழ்ச்சி உண்டாகும் நாள். மனவாழ்வில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது என்ற கவலையெல்லாம் இனி அகலும். விலையுந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டப் போகின்றீர்கள். வாகன மாற்று சிந்தனை மேலோங்கும். கடகராசி நேயர்களே, துணிந்து செயல்பட வேண்டிய நாள். தொல்லை தந்தவர்கள் விலகுவார்கள்.
பதவிகளும் பொறுப்புகளும் உங்களுக்கு வந்து சேரப்போகின்றது. அரசியல்வாதிகளாலும் அனுகூலம் உண்டு. மேல் அதிகாரிகளாலும் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் முடியாத காரியத்தை முடித்து கொடுக்கின்ற நாள். முட்டுக்கட்டைகள் அகலும், தட்டுப்பாடுகள் நீங்கும், தனவரவு திருப்திகரமாக இருக்கிறது. நட்பால் நல்ல காரியம் நடைபெறும். பக்கத்தை விட்டார் எதிர்த்த விட்டாரின் பகை மாறும், பாசம் கூடும் நாள் இந்த நாள். கன்னிராசினியர்களே, ஆர்வம் காட்டாத செயலில் கூட ஆதாயம் கிடைக்கின்ற நாள். இன்றைக்கு ஏனோ தானோ என்று ஏதேனும் ஒரு காரியம் செய்தால் கூட அதில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாக லாபம் கிடைக்கும். அல்லல்கள் குறையும், ஆனந்தம் பெருகும், பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும், வியாபார போட்டிகள் அகலும், விருந்தினர் தொல்லை உண்டு. துலாம் ராசினியர்களே, லட்சிய பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கும் நாள். இரவு பகலாக பாடுபட்டதற்கேற்ற பலன் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. பதவி மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கொள்கை பிடிப்பை தளர்த்தி கொள்ளாமலேயே நீங்கள் செயல்படலாம். விருச்சிக ராசினியர்களே, சந்திக்கும் நண்பர்களால் சந்தோஷம் கிடைக்கின்ற நாள். சிந்திக்காது செய்த காரியங்களில் கூட சிறப்படைவீர்கள். தனவரவு தாராளமாக வந்து சேரும். வாகன யோகம் உண்டு. வளர்ச்சி கூடுவதற்கு உறவினர்களும் ஒத்துழைப்பு செய்வார்கள். நண்பர்களும் போட்டி போட்டுக்கொண்டு உதவுவார்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் உறவினர் வருகையால் உள்ளம் மகிழ்கின்ற நாள். உங்கள் பிரச்சனைகளை உங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்வது நல்லது. குடும்ப பிரச்சனைகளை வெளியில் சொல்வதால் கூடுதல் பிரச்சனைகள் மேலோங்கி போகும். எனவே உங்கள் பிரச்சனைகளை உங்கள் மனதிற்குள்ளேயே வைத்துக் கொள்ளுங்கள். விரயச்சனியின் ஆதிக்கம், விரயங்கள் கூடுதலாகத்தான் இருக்கும். பண நெருக்கடி அதிகரிக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். இருந்தாலும் கடைசி நேரத்தில் எப்படியோ காரியம் முடிந்துவிடும். மகர ராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். நியாயங்களை வலியுறுத்தி நிம்மதி இழக்கும் நாள். செஞ்சதே நீங்கள் இதுதான் சரின்னு சொல்லி பிடிவாத குணத்தினாலே பல நல்ல வாய்ப்புகளை எல்லாம் இன்று இழந்து விடலாம். எனவே அருகில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். தெய்வ வழிபாட்டில் நம்பிக்கை வையுங்கள். இன்றைக்கு வெள்ளி என்பதால் அம்பிகை வழிபாட்டில் ஆர்வம் செலுத்துங்கள். வரவை காட்டிலும் செலவு கூடுதலாகவே இருக்கும். இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் பற்றிய சிந்தனை மேலோங்கி இருக்கும். கும்பராசினியர்களே, கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். காரியங்கள் நிறைவேற அருகில் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்தாலும் கூட ஒரு சில காரியங்களில் தடைகள் ஏற்படலாம். 6ஆம் இடத்திலே குரு வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலுமா என்பது சந்தேகம்தான். குழந்தைகளால் ஒரு விரயம் ஏற்படலாம். வாழ்க்கை துணை வழியே விட்டு கொடுத்து செல்லுங்கள். மீனராசினியர்களே, உதவிக்கரம் நீட்டுபவர்களின் எண்ணிக்கை உயர்கின்ற நாள். பதவிகளை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்று சிந்திப்பீர்கள். ஆரோக்கியம் சீராக மாற்று மருத்துவத்தை மேற்கொள்ளுங்கள். தாமதமான காரியம் இன்று தடையின்றி நடைபெறலாம். மாலை நேரத்தில் மங்கள செய்தி ஒன்று வந்து சேரும். இடமாற்றம் பற்றிய சிந்தனையும் மேலோங்கும். மாறிக்கொள்வது உகந்தது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.